உங்ககிட்ட இந்த மாதிரி நாடு சொல்ல தட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஆடுகளுக்கு வந்து ஒரு நல்ல தீவனங்கள் வந்து கொடுக்கலாங்க. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க நாடு சொல்ல தட்டு வந்து போட்டுருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பகுதி அளவுக்கு வந்து இரும்பு மெஷால வந்து ஒரு பட்டி அமைச்சு அதுக்குள்ள ஆடுகள் விட்டு மேய்க்கும் பொழுது ஆடுகள் வந்து வெளியில எங்கேயும் போகாம ரொம்ப இடத்த ஓடாம அதை சாப்பிட்றதுனால ஆட்டுக்கு வந்து தேவையான தீவனங்கள் எடுத்துக்கோ, அதனால வெயிட் நல்லா இருக்குங்க. ஆடுகள் வந்து பரவலான முறையில் நம்ம வந்து மேய்க்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெள்ளாடுகளுக்கு வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க மாதிரி இருக்கும். நம்ம வயலில் என்னதான் தீவனங்கள் இருந்தாலும் பக்கத்து வயலில் இருக்கிற தீவனம் தான் நல்லா பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மெத்தட் மூலியமா நம்ம வந்து தடுக்கலாங்க. அதுக்கு அடுத்த விஷயமா காலை வேலையில ஒரு 9 மணிக்கு நம்ம வந்து இந்த பட்டிக்குள்ள விடுறோம் அப்படின்னா ஆடுகள் அங்குள்ள இருக்க தட்டுகளை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு மதிய வேலையில் ஒரு 12 மணி இல்லை 11 மணிக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு வெயில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போயிட்டு ஒரு புண்ணாக்கு தண்ணி வைக்கிறனா கூட நல்லா குடிக்குங்க. நம்ம இதே தட்டை கொண்டு போய் அடுத்து கொண்டு போய் நம்ம ஒரு பட்டியை வச்சு நம்ம கட்டிட்டோம், இல்லை ஒரு கொட்டையை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா நிழல்ல இருந்து சாப்பிட்றதுனால அது தண்ணி தாகமே எடுக்காது. அதனால தண்ணி வந்து ஒழுங்கா குடிக்காதுங்க. அதனால வந்து ஆடுகளுக்கு வந்து சில பிரச்சனைகள் தண்ணி குடிக்காதனால. ஸோ இதை பத்தி நீங்க இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க.